நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கோவில் மண்டப வாசலில் 2 வழிப்போக்கர்கள் அமர்ந்து கொண்டிருந்தனர். இரவு நேரம், பெருத்த மழை வேறு. அப்போது அங்கே மற்றொருவர் வந்து சேர்ந்தார். வந்தவர், நானும் இரவு இங்கே தங்கிக்கலாமா என்று கேட்டார். அதற்கென்ன, தாராளமாய் தங்குங்கள் என்றார்கள். சிறிது நேரம் கழித்து, எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்றார் வந்தவர். முன்னவர் இருவரும் ஒருவர் சொன்னார், என்னிடம் 5 ரொட்டிகள் இருக்கின்றது என்றார். இரண்டாம் நபர், என்னிடம் 3 ரொட்டிகள் இருக்கின்றது என்றார். ஆக மொத்தம் 8 ரொட்டிகள். இதில் நாம் எப்படி மூவரும் சமமே பிரித்து கொள்ள முடியும் என்றார். மூன்றாம் நபர், இதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். தேவை உள்ளவன்தான் தீர்வு சொல்வான் என்பார்கள். நீங்கள் உங்கள் ரொட்டிகளை ஒவ்வொரு ரொட்டியும் 3 துண்டுகள் போடுங்கள். இப்பொழுது 24 துண்டுகள் கிடைக்கும். நாம் மூவரும் ஆளுக்கு 8 துண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்றார். இது சரியான யோசனை என்று அப்படியே மூவரும் செய்தனர். ஆளுக்கு 8 துண்டுகள் ரொட்டிகள் சாப்பிட்டு விட்டு அன்று இரவு அங்கேயே உறங்கிவிட்டனர். பொழுது விடிந்தது, மழையும் நின்றது. மூன்றாவது வந்தவர் கிளம்பும்போது, உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு 8 தங்க நாணயங்களை கொடுத்துவிட்டு, நீங்கள் உங்களுக்குள் பிரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றார் அந்த மூன்றாம் நபர். 3 ரொட்டிகளை கொடுத்தவர், அந்த காசுகளை சமமாக பிரித்து ஆளுக்கு 4 எடுத்துக்கொள்ளலாம் என்றார். மற்றொருவர் இதற்கு சம்மதிக்கவில்லை. 3 ரொட்டிகள் கொடுத்த உனக்கு 3 காசுகள் தருகிறேன், 5 ரொட்டிகள் கொடுத்த எனக்கு 5 காசுகள் என்று வாதிட்டார் அந்த நண்பர். 3 ரொட்டிகள் கொடுத்தவர் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. என்னிடம் 3 ரொட்டிகள் இருந்தபோதே நான் பங்கிட சம்மதித்து விட்டேன். நிறைய இருப்பவன் கொடுப்பது ஒன்றும் பெரிய செயலாகாது. அதனால் என் செய்கையை பாராட்டத்தக்கது என்றாலும் பரவாயில்லை, சமமாக பங்கிடுவோம் என்றார் அந்த 3 ரொட்டி தந்தவர். சுமூகமான முடிவெட்டாததால் விஷயம் அரசனின் சபைக்கு சென்றது. அரசருக்கு யார் சொல்வது சரி என்று புரியப்படவில்லை. நாளை தீர்ப்பு சொல்வதாய் அறிவித்து அரண்மனைக்கு சென்றான் மன்னர். இரவு முழுவதும் அதே சிந்தனையாக இருந்தது மன்னருக்கு. வெகு நேரம் கழித்தே தூங்க முடிந்தது மன்னர். கனவில் கடவுள் காட்சியளித்து சொன்ன தீர்ப்பும் அதற்கு அவர் அளித்த விளக்கமும் மன்னரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அடுத்த நாள் சபை கூடியது. மன்னன் இருவரையும் அழைத்தான். 3 ரொட்டிகள் கொடுத்தவனுக்கு 1 காசும் 5 ரொட்டி கொடுத்தவனுக்கு 7 காசும் கொடுத்தார் மன்னர். 1 காசு வழங்கப்பட்டவர், மன்னா, இது அநியாயம், அவரே எனக்கு 3 காசுகள் கொடுக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் இப்படி செய்து விட்டீரே என்று வருத்தப்பட்டார் 3 ரொட்டிகள் கொடுத்தவர். அரசர் சொன்னார், நீ கொடுத்தது 9 துண்டுகள், அதிலும் 8 துண்டுகள் உன்னிடமே வந்துவிட்டது. அவன் தந்தது 15 துண்டுகள், அவனுக்கு 8 துண்டுகள் தான் கிடைத்தது. ஆக நீ தர்மம் செய்தது 1 துண்டு ரொட்டி, அதற்கு இதுவே அதிகம் என்றார் அந்த மன்னர். ஆம், கடவுளின் கணக்கு இவ்வளவு துல்லியமாக இருக்கும் என்பது தெரியாது. இழந்தது எல்லாம் தருவது அல்ல அவன் கணக்கு. எது உனக்கு புண்ணியம் சேருமோ அதுதான் உனக்கு என்பது அவன் கணக்கு. ஏனென்றால் அவனது கணக்கு ஏட்டு கணக்கு அல்ல, தர்ம கணக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பிள் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.